என்னடா உன் பிரச்சனை? எதுக்குடா சும்மா சும்மா போன் பண்ணிக்கிட்டே இருக்க? பைக்ல போய்கிட்டு இருக்கேன், அவனை வந்தேன்னு வச்சுக்கேன், வீட்டுல அப்படி கொண்டுருவான் பாத்துக்கோ. ஆமா, சும்மா சும்மா வீட்ல இருந்து கிளம்பி 10 நிமிஷம் தானடா ஆச்சு, அதுக்குள்ள எனக்கு என்னடா போன் பண்ணிக்கிட்டே இருக்க? சும்மா இருக்க முடியாது உன்னால. டே 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 அடங்குடா. உன் பொண்டாட்டி கூட போறேன்னு தெரியும், உன் பொண்டாட்டி கூட பேசிக்கிட்டே போனோம்னு ஆசைப்படுவதான், இல்லன்னு சொல்லல. அதுக்காண்டி நான் சொல்றதே கொஞ்சம் கேட்டுக்கோ. ஓவரா பண்ணாதடி மாப்பிள்ள. இந்த ஈன வெங்காயம் எல்லாம் தெரியுது இல்ல, அப்புறம் என்ன? போன வை. டி, நான் சொல்றது கேட்டுட்டு போன வச்சு தொலைடா. என்ன சொல்லு? இங்க பாரு, வண்டியில போகும்போது அமைதியா போயிட்டு விட்டுட்டு அப்படியே அமைதியா ரிட்டர்ன் வரணும். அவங்க என்ன பேசினாலும் பேசக்கூடாது, புரிஞ்சுதா? சேண்டா, சொல்லுறத கேளு. நான் சொன்னதுனால தானே அவங்க எல்லாம் வாயை திறந்து சொன்னாங்க, எனக்கு கார்த்தி பிடிச்சிருக்கு, அவன் கூட வண்டியில போக ஆசைப்படுறேன்னு சொல்லிட்டு. ஆமா. ம். அப்போ நான் சொல்றத கேளு. நாளைக்கு அவங்களாவே சொல்லுவாங்க, நான் உன்னை லவ் பண்றேன், நீ இல்லாம என்னால இருக்க முடியாது அப்படின்னு. அப்ப சொல்லு, நீ அவன் மேல எவ்வளவு லவ் வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு. புரியுதா? ம். டி மச்சான், இப்பதாண்டா கொஞ்ச நேரம் தாண்டா பேச முடியும், பேசிக்கிறேன்டா. சரிடா, சரி பேசு. இப்ப கொஞ்ச நேரம் பேசிட்டு அதுக்கப்புறம் வந்து தூங்கிடு. நானும் என் வீட்டுக்கு போய் நானும் தூங்குறேன் நிம்மதியா. போடாங்க இவனே. இவன் லவ்வுக்கு நம்ம தூங்காம ராத்திரி ஃபுல்லா உட்காந்து ஐடியா சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருப்போமா, இவரு ஜாலியா பேசிட்டு ஊர் சுத்திட்டு வருவாராம். இங்க பாரு மச்சான், லவ்ல கொஞ்சம் விஷயம் எல்லாம் சாக்ரிஃபைஸ் பண்ணாதான் நிறைய விஷயம் பின்னாடி கிடைக்கும். உனக்கு இந்த சின்ன சின்ன விஷயம் வேணுமா, இல்ல அவ முழுசா வேணுமான்னு முடிவு பண்ணிக்கோ. முழுசாதான் வேணும். ம். அப்போ அமைதியா வண்டியை மட்டும் ஓட்டிக்கிட்டு அவளை டிராப் பண்ணி விட்டுட்டு மூடிக்கிட்டு வா. டேய் மச்சான், டேய், அவளுக்கு நாளைக்கு பர்த்டேடா. மோஸ்ட்லி பொண்ணுங்க அவங்க பர்த்டே வந்துச்சுன்னா நம்ம ஆசைப்பட்டவங்க, ஐ மீன் வந்து நம்ம லவ் பண்றவங்க, நம்ம மேல அக்கறை இருக்கிறவங்க கிட்ட எல்லாம் இன்டைரக்டா சொல்லுவாங்க, இந்த மாதிரி வருது, என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்றீங்களா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பா அவளும் சொல்லுவான்னு நினைக்கிறேன். இன்கேஸ் சொல்லலைன்னா பிரச்சனை இல்ல, நீ அப்படியே விட்டுட்டு வந்துரு. இன்கேஸ் சொன்னானா அமைதியா கேட்டும் கேட்காத மாதிரி வரணும், புரியுதா? டேய் யாண்டா, டேய் சரிடா, சும்மா சும்மா யாண்டா எதுக்குடா நிக்கிட்டு? இவனுக்கெல்லாம் உட்காந்து யோசி ஐடியா சொல்லிக்கிட்டு இருக்க மாதிரி என் புத்திய செருப்பாளி அடிக்கணும். அங்க என் மேனேஜர் ஒரு நல்ல ப்ராஜெக்டுக்கு ஐடியாவை ரெடி பண்ணுன்னு சொன்னா, இந்த மூளை வேலை செய்யாம உனக்கு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு பத்தியா? இந்த மூளைய சொல்லணும். ஆமா, நான் போய் படுத்து தூங்குறேன், நீ வந்தவ வர கட்டிப்போ. எனக்கு என்ன, ஏன் லெவலுக்கு அப்ப நாளைக்கு பிறந்த நாள், ஒரு சூப்பர் பிளான் இருக்குடா, எக்ஸிக்யூட் பண்ணுவோம்னு சொல்றேன், அதை விட்டுட்டு ஏன்டா நோண்டான்னுகிட்டு இருக்கான். சரி சரி, போவாத, வந்து தொலைறேன், வெயி. ஏதாச்சும் பிரச்சனையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ம். மச்சான், சொல்றத கேளு. அவளா பேசினாலும் பேசக்கூடாது. சரி ஓகேடா, வச்சு தொலை. ஏதாச்சும் ரொம்ப ப்ராப்ளமா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லைன்னு சொல்றேன்ல, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஷேர் இப்படி பேசுறான், நல்லா தானே பேசிட்டு வருவான். எப்பவுமே வண்டியில வரும்போது ஜாலியா பேசுவான், அவனே தொண்ணு பேசிக்கிட்டே வருவான். இப்ப ஏன் பேசவே மாட்டேங்கிறான்? சரி நம்மளாவே பேசுவோம். கார்த்தி, கார்த்தி, அது வந்து கார்த்தி, ஒருவேளை நம்ம பேசுறது கேட்கலையோ அவன் ஹெட்செட் போட்டுக்கிட்டு இருக்கிறதுனால, இல்ல நம்மள அவாய்ட் பண்றானா? சேச்சே, கார்த்தி நம்மளையே அவாய்ட் பண்ண போறான். அவாய்ட்லாம் பண்ண மாட்டான். ஹெட்செட் போட்டுக்கிறதுனால காது தான் கேட்கலன்னு நினைக்கிறேன். நம்ம வேணா கையை வச்சு தட்டி பார்ப்போமா? வேண்டாம், அவனே பேச வேண்டாம்னு முடிவு பண்ணிட்டான். நீ ஏன் சும்மா சும்மா பேசணும்னு நினைக்கிற? சாரிடி, உன்கிட்ட பேசணும், உன் கூட ஜாலியா பைக்ல ரைட் பண்ணணும்னு எனக்கும் ஆசைதான். இந்த படுபாவி பையன் என்னைக்கு ஊர்ல இருந்து வந்தானோ உன்கிட்ட பேசாத, பார்க்காத, அதை பண்ணாத, இது பண்ணாதன்னு என் உயிர் வாங்குறான். எனக்கும் ஆசையா தான் இருக்கு உன் கூட பேசணும் பழகணும்னு. சிவன் ஏன் இப்படி பண்ண சொல்றான்னு எனக்கும் தெரிய மாட்டேங்குது. ஆனா நீ கிடைக்கணும்ன்றதுனாலதான் அவன் பண்ண சொல்றான்னு மட்டும் தெரியுது. அந்த ஒரு காரணத்துக்காண்டி தாண்டி பேசாம இருக்கேன். ஜெனிஃபர், எப்படியாச்சும் என்ன ஓகே பண்ணிருடி செல்லமே. மறுபடியும் கூட்டு பாப்போமா? சரி வேண்டாம். நாளைக்கு நம்ம பர்த்டே வருதுல்ல, சொல்லுவோமா? ஞாபகம் இருக்குமா இவனுக்கு? கார்த்தி, கார்த்தி, எனக்கு நீதான் பண்றான்னு நினைக்கிறேன். ஷேர் இந்த மாதிரிலாம் பண்றான். நம்ம இவ்வளவு நேரம் கூப்பிடுறோம். போன வாட்டியெல்லாம் கூட்டிட்டு போகும்போது எவ்வளவு ஜாலியா பேசிட்டே போனான். இவனுக்கு ஒருவேளை கிறுக்கு பிடிச்சிருமோ? நேத்து நல்லா பேசினா, இன்னைக்கு மூஞ்ச கட்டுறான். ஒருவேளை நாளைக்கு நல்லா பேசுவானோ? சி, சிவன் கூட போய் வாழணும்னு நினைக்கிறேன் பாரு. என் புத்தி தான் செருப்பாளி அடிக்கணும். தினம் தினம் ஒரு மாதிரி மாறிக்கிட்டே இருக்கான். சி. சாரிடி, நீ கூப்பிடுறது எனக்கு நல்லாவே கேக்குது. நீ 10 மைல் தூரத்துல இருந்து கூப்பிட்டா கூட ஓடி வந்துருவேன். பக்கத்துலயே இருந்து கூப்பிடுறான். இவன் என்ன பிளான் வச்சிருக்கான்னு வீட்டுக்கு போயிட்டு இருக்கு. மவனே, ஒழுங்கான பிளான சொல்லல,
நீ செத்தடி மவனே என் கையில. சாரி மச்சான். இங்க பாருடா, நானே செம்ம டென்ஷன்ல வந்திருக்கேன். கூட கொஞ்சம் டென்ஷன் பண்ணாத சொல்லிட்டேன். இல்ல என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கோம் உன் மனசுல? ஆ இல்ல என்ன பார்த்தா உனக்கு காமெடி பண்ற மாதிரியே தெரியுதா? என்னடா சிரிச்சுக்கிட்டு இருக்க நீ உன் இஷ்டத்துக்கு? நானே எனக்கு நடந்த சோக கதையை வந்து உன்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன். டேய் மச்சான், ஏன்டா மச்சான் இப்படி காமெடி பண்ற? நீங்க இன்னைக்கு அடிச்சுக்கிட்டு நாளைக்கு சேர்ந்துருவீங்க. இதுல பஞ்சாயத்துக்கு நான் வர வீட்டுக்கு வரணும் நாளைக்கு. ஏதாச்சும் சொல்லி போடா அமைதியா. இவன் ஒரு ஆளுன்னு சொல்லிட்டு வந்துட்டான். ஆமா, முதல்ல இந்த ராத்திரி உனக்கு என்ன வேலை? நீ தானடா சொன்ன ஜெனிஃபர் வர்றதுக்கு நேரம் ஆகும்னு சொன்னா, அதனால கொஞ்ச நேரம் கம்பெனி கொடுன்னு சொல்லி. அதனாலதான் வந்தேன். நான் போன்ல தான்டா கம்பெனி கேட்டேன், நேர்லயாடா வர சொன்னேன். டேய், நீ வர சொன்ன நான் வந்தேன், அவ்வளவுதான். டேய் நடிக்காதடி. வீட்டுல உன்னால இருக்க முடியல. ஆல்ரெடி அம்மா அக்கா இப்போ போத குறைக்கு அனு 3 பேரும் சேர்ந்து உன் மண்டையை உருட்டி எடுத்திருப்பாங்க. அதனால நான் போன் பண்ண உடனே நான் கூப்பிடுறேன்னு சொல்லி இங்க வந்துட்டேன். அதானே? டே ஃப்ராடு, நீ எப்படியாப்பட்ட ஆளு, எந்த நேரத்துல எந்தெந்த மாதிரி நடிப்பன்னு எனக்கு எல்லாம் தெரியும்டி. என்கிட்டயே வேண்டாம் சரியா? வேற யார் காதுல வேணா பூசுத்து. உன்னெல்லாம் ஒரு மனுஷனா மதிச்சு என்னுடைய சோக கதையை உன்கிட்ட வந்து சொன்ன பாரு, என் புத்திய செருப்பாலேயே அடிக்கணும். அச்சச்சோ, சாரிடா மச்சான். ஷூ தான் இருக்கு, செருப்பு ஹாஸ்பிட்டல்ல இருக்கும்னு நினைக்கிறேன், எடுத்துட்டு வரவா? டேய், உனக்கும் ஒரு நாள் நிலைமை வரும்டா இந்த மாதிரி. அப்ப இருக்குடி உனக்கு. ஆமா, இங்க பாரு மச்சான், சொல்றதை கேளு. தயவு செஞ்சு கல்யாணமே பண்ணாதடா. அது எப்படிடா? கல்யாணம் பண்ணவங்க எல்லாருமே ஒரே டைலாக்கா சொல்றீங்க. நீங்க மட்டும் கல்யாணம் பண்ணி குடும்பம் நடத்தி குழந்தை பெத்துப்பீங்க. நாங்க மட்டும் நீங்க பண்றதை எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு பேனு வாயடிச்சு உட்காந்துக்கிட்டு இருக்கணும். அதானே? போட்டாங்க இவனே. டேய், உன் நல்லதுக்கு தான்டா சொல்றேன் நானு. எங்க நல்லதை நாங்க பாத்துக்கிறோம். நீங்க போய் வீட்டுல நடக்கிற நல்லதை போய் பாருங்க. போங்க சார், போங்க. டேய், வீட்டுக்கு போனாலே அவ பிரச்சனைக்கு போக கூடாதுன்னு ஆரம்பிச்சுக்கிறாடா. என்னால தாங்கலடா மச்சான். போத குறைக்கு இந்த ரேஸ்மா வேற, அவ ஹாஸ்பிட்டல்லயே கருத்தூசி தான் போட்டுக்கிட்டு இருப்பா. அப்ப வீட்டுல நினைச்சு பாரு. ஐயோ முடியல, என்னென்னமோ சொல்றாடா. டேய், நீயும் சொல்லு. அவன் புருஷன் வந்து பிரச்சனை பண்றான், அதுவும் அம்மா கிட்டயும் பாட்டி கிட்டயும். எவ்வளவு தப்பு தப்பா பேசுறான் தெரியுமா? அதெல்லாம் பாத்துக்கிட்டு நான் சும்மா இருக்கணுமா? நீ பண்ணது கரெக்ட் தான் மச்சான். அவங்களுக்கு தெரியாம பண்ணிருக்கணும். அவங்களுக்கு தெரிஞ்சே பண்ணா வீட்டுல இருக்கிற பொம்பளைங்க பயப்பட தானே செய்வாங்க. நம்ம அதெல்லாம் 1008 பாத்துருப்போம். காலேஜ்லயே நம்ம அப்படி இப்படின்னு தான் சுத்திக்கிட்டு இருந்தோம். நம்மளுக்கு அதெல்லாம் பெரிய விஷயமா இருக்காது. ஆனா அவங்களுக்கு அப்படியா? சொல்லு. தயவு செஞ்சு நீயும் கருத்தூசி போடாது. தயவு செஞ்சு வெளியே போயிரு. டி பைத்தியக்காரா, வெளியே தானே வந்து நின்னுட்டு இருக்கோம். இதுக்கு மேல எங்களா வெளியே போக சொல்ற? டேய், உனக்கு ஹாஸ்பிட்டல்ல வேலை இல்லையாடா? இங்க வந்து வெளியே நின்னுட்டு இருக்க. ஹலோ சார், என்னுடைய ஓபி பேஷண்ட் எல்லாம் முடிச்சுட்டு ஃப்ரீ டைம்ல காஃபி குடிக்கலாம்னு வெளியே வந்தேன் சார். நீங்க தான் சார் என்ன புடிச்சு வச்சு கார் அடிச்சுக்கிட்டு இருக்கீங்க. நான் இல்ல. சரி ஓகே சார், நான் வெளியே இருந்து தானே இருக்கேன், நான் உள்ள போறேன். பை பாய், டாட்டா. நீங்க வீட்டுக்கு போய் கத்தம் பண்ணுங்க. அடியே, நீயும் ஒரு நாள் மாட்டுவடி, அப்ப இருக்கும் உனக்கு. அதனாலதானே மச்சான் நேக்க கல்யாணத்துல இருந்து எஸ் ஆகிட்டு இருக்கேன். அடா பாவி, இருடி ஷாலினி கிட்ட பத்த வைக்கிறேன். மச்சான், என்ன வேணா சொல்லு மச்சான். ஆனா இப்போ சொன்னேன், இந்த விபரீத முடிவு மட்டும் எடுத்துறாருடா ப்ளீஸ்டா மச்சான். ஏற்கனவே அவளை கையில கால்ல விழுந்து படிக்கிறதுக்கு ஓகே வைக்க வாங்கி வச்சிருக்கேன். நீ மறுபடியும் எதையாச்சும் சொன்னேன்னு வச்சுக்கேன், அவ ஈகோ டச் ஆகி மறுபடியும் நான் கல்யாணம் பண்ணிக்கோன்னு ஆரம்பிச்சிருவா. ப்ளீஸ்டா மச்சான். நான் இவ்வளவு நேரம் பேசுனதெல்லாம் விளையாட்டுக்கு, ஆனா நீ பாக்குற பார்வையை பார்த்தா எனக்கு டவுட்டா இருக்கு. டேய், சொல்லி கிள்ளி வச்சிடாதடா. பாப்போம். டேய் மச்சான், இப்ப தாண்டா அவளை கன்வின்ஸ் பண்ணி அட்மிஷன் எல்லாம் போட்டு கொடுத்துட்டு வந்திருக்கேன். நான் கல்யாணம் பண்ணிக்கோ, நான் படிக்கிறாங்கிறா. நீ படிடி, நான் கல்யாணம் பண்ணா நீ படிக்கிறேன், நீ கல்யாணம் பண்ணிக்கோ மாத்தி போட்டு கொன்னுட்டாடா இன்னைக்கு ஃபுல்லா. தூங்கவே இல்லடா. ப்ளீஸ்டா, நீ மறுபடியும் ஆரம்பிச்சுன்னு வச்சுக்க, அவன் மறுபடியும் ஆரம்பிப்பாடா. வேண்டாம், விட்ரு. ஐயம் பாவம், யுவர் பெஸ்ட் ஃப்ரெண்ட். சரி பொழைச்சு போ. என் மச்சானா. சரி, சாரோட பிளான் என்ன? வேலை இருக்குன்னு ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டீங்க. நாளைக்கு காலையில ஷிஃப்ட் அட்டன் பண்ணணுமே. யார் வருவாங்க? ரேஷ்மாக்கா பி ஷிஃப்ட், சார் தான் ஏ ஷிஃப்ட். ஞாபகம் இருக்கா? சீனியர் டாக்டர் ஒரே டாக்டர் தான், ஜூனியர் ஒருத்தவங்க தான் வருவாங்க உங்க கூட. ஞாபகம் இருக்கா சார் உங்களுக்கு? நைட் வந்து நின்னுட்டு இருக்கீங்க. இது வர இருக்கோம். ஷோ, என்னடா மச்சான் எல்லாமே சொல்லிட்டு அடிக்குது என்ன? அதெல்லாம் ஒன்னும் சொல்லிட்டு அடிக்கல. மூடிக்கிட்டு போய் தூங்கு, புரிஞ்சுதா? டேய், அங்க பாரு, ஜெனிஃபர் யார் கூட வரான்னு. என்னடா மச்சான், கார்த்தி கூட வந்துகிட்டு இருக்கா? காலையில ஆச்சு மூச்சுன்னு ரிசப்ஷன்ல வச்சு கத்திக்கிட்டு கிடந்தா, நானும் பார்த்தேன். அதுக்கப்புறம் நீ ஏதோ ஒரு சினாரியோ கிரியேட் பண்ண. இப்ப ஒண்ணு சேர்ந்திருப்பாங்களோ ஒரு வேலை. இதேதான்டா மச்சான் நானும் கேட்டுக்கிட்டு இருக்கேன். ஃப்ராட் என்ன நல்லா ஏமாத்துறா. மவளே, பாடி உனக்கு இருக்கு இன்னைக்கு. டேய்,
விட்றா, சந்தோஷமா இருந்துட்டு போட்டோம் பாவம். டேய், நான் என்ன அவ சந்தோஷமா இருக்க கூடாதா நான் நினைப்பேன். அப்படி நினைக்கிறவனா இருந்தா நீயே சொல்லு, அவன் கூட சண்டை போடுற மாதிரி இவளுக்கு பொசசிவ்னஸ் வரணும்னு கிரியேட் பண்ணுவேனா? டேய், அவ சந்தோஷமா இருக்கணும் தானே நானும் ஆசைப்படுறேன். அதை தானே கேட்கறேன். எல்லாமே ஓகேவா, எல்லாமே ஃபைனான்னு சொல்லிட்டு இப்ப நமக்கு ஒரு அப்பா அம்மா இருந்தாங்கன்னா நம்ம வெளியூருக்கோ இல்ல வெளிநாட்டுக்கோ போயிட்டோம்னு வச்சுக்கேன், நம்ம அங்க போயிட்டு எப்படி இருக்கும், ஏது இருக்கும், எந்த மாதிரி இருக்குன்னு விசாரிப்பாங்க. இவளுக்கு அந்த மாதிரி விசாரிக்கிறதுக்கு யாராச்சும் இருக்காங்களா? சரி, ஒரு ஃப்ரெண்டா, ஒரு அண்ணனா, கூட பிறந்தவனா விசாரிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு விசாரிச்சா மேடம் ஓவரா பிகு பண்ணிக்கிறாங்க. இன்னைக்கு வரட்டும் மேடம் இருக்கு, நீ என்ன கேக்குறதா இருந்தாலும் கேட்டு தொலை. ஆனா அவர் இல்லாத நேரமா கேட்டு தொலை. டேய் மச்சான், நீயும் ஜெனிஃபரும் பாஸ் அண்ட் எம்ப்ளாயி. ஆனா நானும் ஜெனிஃபரும் அப்படி இல்ல. சிஸ்டர் அண்ட் பிரதர், ஃப்ரெண்டு, எனிமி, எல்லாமே நாங்க. நாங்க யார் என்ன சொன்னாலும் சரி, நான் ஜெனிஃபர் கிட்ட இப்படிதான் இருப்பேன், இப்படிதான் நடந்துப்பேன், அவ்வளவுதான். அட போட பைத்தியமே. தேங்க்யூ ஃபார் யுவர் காம்ப்ளிமெண்ட். தேங்க்யூ மச்சான். ஷோ, இவன் வார பைத்தியம் மாதிரி நடிக்கிறானா இல்ல பைத்தியமாவே இருக்கானான்னு தெரியல. ஹாய் ப்ரோ, எப்படி இருக்கீங்க? மேடத்துக்கு இன்னும் தூக்கம் தெரியல. அடியே ஜெனிஃபர், ஜெனிஃபர், ஜெனிஃபர். ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டேன். நீ என்னடா இங்க பண்ணிட்டு இருக்க? நீ என்ன நடுரோட்ல நின்னுட்டு இருக்க? ஹாஸ்பிட்டலுக்கு போலையா? ஹாஸ்பிட்டலுக்கு தான் வந்திருக்க. நீயே என்ன ஹாஸ்பிட்டலுக்கு போலேன்னு கேக்குறியா? இன்னும் மயக்கம் தெரியலையே உனக்கு? புருஷன் கூட கட்டி பிடிச்சிட்டு வரீங்களே மேடம். என்ன? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. நீ லூஸ் மாதிரி ஏதாச்சும் பேசிக்கிட்டு இருக்காத. நீ உள்ள ஓபி பேஷண்ட் பாத்தியா? நீ வெளிய வந்து நின்னுட்டு இருக்க. சார், நீங்க நாளைக்கு மார்னிங் ஷிஃப்ட் தானே உங்களுக்கு? நீங்க என்ன பண்றீங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, சும்மா இவன் என்ன பார்த்துட்டு பேசிட்டு போலான்ட்டு வந்தேன், அவ்வளவுதான். அது மச்சனுக்கு வேற ஒரு ப்ராப்ளம். அது உனக்கு சொன்னா புரியாது. கார்த்திக் சொன்னா வேணா புரியும். அது கல்யாணம் ஆகி கமிட்டட் ஆகி ஃபேமிலி மேனா சுத்திக்கிட்டு இருக்காங்களே, அவங்களுடைய பிரச்சனை. சேம் பிளட் அப்படின்ற பிரச்சனை. அது உனக்கெல்லாம் புரியாது, பசங்களுக்கு மட்டும் தான் புரியும். நீ புரியுற மாதிரி எனக்கு பேச மாட்டேன், அப்படிதானே? பைத்திய மாதிரி பேசிக்கிட்டே இருப்பேன். என்னாச்சு? நானும் ரொம்ப நேரமா பேசிக்கிட்டே இருக்கேன், ப்ரோ எதுவுமே பேசுற மாதிரியே தெரியல. என்னாச்சு? சென்னடி, ஐயோ நீங்க வேற. ஏன் ப்ரோ, அவளே என் மேல கோவத்துலதான் இருக்கா. இன்னும் கூட கொஞ்சம் ஏத்தி விடுறீங்க. ஒருத்தனை கூட்டிட்டு வந்து வீட்டுல வச்சிருக்கேன். அவன் தான் ஏதோ பிளான சொல்றேன்னு சொல்லிட்டு என்னென்னமோ பண்ண வைக்கிறான். நானும் பண்றேன், ஒர்க் அவுட் ஆகுமான்னு தெரியல. சரி ஓகே, இறக்கி விட்டுட்டு கிளம்பிடுவோம், இல்லைன்னா இன்னும் கோவப்படுவா. சரி, எனக்கு நேரமாச்சு, நான் கிளம்புறேன், இறங்குறீங்களா? என்ன கிளம்புறீங்களான்னு கேக்குறான். அப்போ பாத்து மறந்துட்டானோ? சீரியஸா மறந்துட்டானோ? நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டு இருப்பான்னு நினைச்சோம். கல்யாணமாயி 1 வருஷம் ஆனாதான் எல்லா ஆம்பளைங்களும் எல்லா விஷயத்தையும் மறந்துடுவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். இவன் என்ன 2 மாசத்துலயே மறந்துட்டான்? ஒருவேளை இவனுக்கு உண்மையாவே என் மேல லவ் இல்லையோ? அப்ப இவ்வளவு நாள் அப்படி சொல்லி சுத்திக்கிட்டு இருக்கானோ? உன் மனசுல நினைக்கிறது எனக்கு புரியுது. பர்த்டே விஷ் பண்ணணும்னு நினைக்கிற, எனக்கும் ஆசையா தான் இருக்கு. ஷோ, நீங்க இன்னும் கொஞ்ச நேரம் இருந்தா நானே எதையாச்சும் வளரிடுவேன். இங்க இருந்து வண்டி எடுத்துட்டு கிளம்பிடுடா கார்த்தி. இறங்குறியா கொஞ்சம்? அவளுக்கு இறங்குறதுக்கு மனசு இல்லைன்னு நினைக்கிறேன். மேடத்துக்கு அப்படியே கட்டி பிடிச்சிட்டே ஒரு ஊரா சுத்தணும்னு ஆசைப்படுறாங்க போல, அப்படிதானே? அப்படியெல்லாம் ஒண்ணு இல்ல. வேதாளம் முருங்கை மரம் ஏறிட்டா, இதுக்கு மேல யாரையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. கொஞ்சமாச்சும் நல்லா பேசிக்கிட்டு இருந்தா மறுபடியும் பழைய மாதிரி மாறிட்டா. அதுக்கு காரணம் நான் தான். என் புத்திய செருப்பாலேயே அடிக்கணும். எவனோ ஒருத்தன் சொல்றான்ட்டு கேட்டுக்கிட்டு அலையிறான் பாரு, அவனுக்கு இருக்கு, உனக்கு போய் இருக்கு அவனுக்கு வீட்டுல போயிட்டு. அப்படியெல்லாம் இல்லன்னு வாய்தான் சொல்லுது தவிர மனசு சொன்ன மாதிரி தெரியலையே. அவரு நிறுத்தி ரொம்ப நேரம் ஆகுது வண்டிய. மேடம் இறங்கின பாரு தெரியல. இப்ப போதுமா உனக்கு? வேற ஏதாச்சும் பண்ணணுமா? ஷேய், வாள் அங்க நின்னுட்டு இருக்காங்க, சொல்லு. அவனுக்கே போய்க்க தெரியும். ஜெனிஃபர் கூப்பிடுறாங்க பாரு. கண்டிப்பா பர்த்டே விஷ் பண்ணதான். நல்ல வேலை மறக்கல. என்ன ஏதாச்சும் விஷ் பண்ணணுமா? விஷ் பண்ணணுமா? என்ன விஷ் பண்ணணும்? புரியல, என்னது? மண்ணங்கத்தின்னு விஷ் பண்ணணும். இல்ல ஏதாச்சும் சொல்லணுமான்னு கேட்க வந்தேன், அதான் அப்படி சொல்லிட்டேன். வேற எதுவும் இல்லையா? என்ன, எதுக்கு கூப்பிட்டீங்க? இல்ல, உங்க பேக் இங்க முன்னாடி இருக்கு, அதை கொடுக்கதான் கூப்பிட்டேன். இந்தாங்க பேக் எடுத்துக்கோங்க. அப்ப உண்மையாவே மறந்துட்டீங்களா கார்த்தி? இதை கொடுக்கதான் கூப்பிட்டீங்களா? சீரியஸாவே? ஆமா, நீங்க என்ன நினைச்சீங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. சரி ஓகே, நான் கிளம்புறேன். வேற ஏதாச்சும் இருக்கா? வேற என்ன? சரி ஓகே, பாய். பை. என்னம்மா, உன் ஆள் கூட ஒரே ஜாலி தான் போல. அமைதியா பேரு, எதையாச்சும் சொல்லிடுவான் பாத்துக்கோ. ஆமா ஆமா, நீ ஜாலியா இருந்தாலும் இப்படிதான் சொல்லுவேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நேத்தெல்லாம் நாங்க பேசும்போது நல்லா தான் பேசினாரு, இன்னைக்கு ஏன் பேசல? ஒருவேளை உன்னை பார்த்து பயந்து பேசாம இருக்காரோ? இருக்கலாம். நீ என்கிட்டயே ஏடா கூடமா தான் பேசுற, என்கிட்ட ஏன் பேசுறேன்னு சொல்லி அவரை மிரட்டினாலும் மிரட்டுவ. இல்ல அடிச்சாலும் அடிப்படி நீலாம். அமைதியா போயிரு, இல்ல ஏதாச்சும் சொல்லிடுவான் பாத்துக்கோ. ஆமா ஆமா, உனக்கு இன்னைக்கு பர்த்டே தானே? எப்படி போச்சு பர்த்டேலாம்? எனக்கு ஒண்ணும் இன்னைக்கு பர்த்டே இல்ல. இன்னைக்கு 12 மணிக்கு முடிஞ்சாதான் நாளைக்கு தான் பர்த்டே. இன்னும் 2 hour இருக்கு. பர்த்டே டேட் தெரியல, அதுக்குள்ள கேட்டுக்கிட்டு இருக்கான். சரிடி, நானாச்சும் தப்பா சொன்னனே. ஆனா உன் புருஷர் என்ன பண்ணாரு உனக்காண்டி?
அதுவும் கரெக்ட் தான். நீயாச்சும் சொல்ல வச்சு செஞ்ச, தப்பா வச்சு. ஆனா அவனுக்கு ஞாபகம் கூட இல்ல. நானும் இன்டெரக்டா எவ்வளவோ ஞாபகப்படுத்தி பார்த்துட்டேன். அவனுக்கு அதை பத்தி சுத்தமா ஞாபகமே இல்ல. சரி, ஓகே, நான் உள்ள போறேன். சார், நான் உள்ள போறேன் சார். சரி, ஓகே ஜெனிஃபர், நீங்க போங்க. ம். டேய். சொல்லு. ஆமா, உனக்கு எப்படி தெரியும்? உன் பர்த்டேவே உன்னால ஞாபகம் வச்சுக்க முடியாது, இதுல இவ பர்த்டே வரைக்கும் உனக்கு எப்படி ஞாபகமா தெரியுது? ஆ டேய், நம்ம ஹாஸ்பிட்டல் அட்மின் சைட்ல இருந்து பர்த்டேனா சாக்லேட்ஸ் கொடுத்துருவாங்கல்ல, நர்ஸ் எடுத்துட்டு வந்து கொடுத்தாங்க. அப்ப இவ இல்ல, நான் தான் வாங்கினேன். அதனாலதான் கேட்டேன். நாளைக்கு பர்த்டேல 12 மணிக்கு இங்க தானே இருப்பா, மேபி முன்னாடி கொடுத்துட்டு இருப்பாங்க போல. நான் இன்னைக்கு நினைச்சு விஷ் பண்ணலான்னு கேட்டேன். மேடம் கோவத்துல போறாங்க அவங்க விஷ் பண்ணலன்னு. சரி வீடு, அவங்க கதை நம்மளுக்கு எதுக்கு? சரிடா, எனக்கும் நேரம் ஆச்சு, நானும் அப்படி கிளம்புறேன். சரி மச்சான், பார்த்து போப்போம். டேய், நாளைக்கு வீட்டுக்கு வாடா. நீ ஏன் நாளைக்கு ஹாஸ்பிட்டலுக்கு தான் வருவேன், இதுல நான் வேற வீட்டுக்கு வரணுமா? ஷாலினியை கூப்பிட்டுக்கிட்டு வாடா, 12 மணிக்கு மேல. எனக்கு தான் 2 மணிக்கு ஷிஃப்ட் முடிஞ்சிரும்ல. சரி, ஓகே, கூட்டிட்டு வர முடியுதான்னு பாப்போம். பாக்குறதுலாம் இல்லடி மாவனே, வந்துதான் ஆகணும். இல்லன்னு வச்சுக்கோ, ஷாலினி கிட்ட இப்ப பேசுனது எல்லாத்தையும் கொத்து விட்டுருவேன், பாத்துக்கோ. வந்து தொலைற, சிரிக்காத, போயிரு ஒழுங்கு மரியாதையா. சரி சரி, பார்த்து போயிருவல. ஏன் உன்ன மாதிரி குடிச்சிட்டு வண்டி ஓட்டுவேன்னு நினைச்சியா? சார் அதுல எல்லாம் கரெக்டா இருப்பேன், நான் போயிருவேன். டேய் 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 டேய், நீ ஒழுக்க மாதிரி பேசாத, நீ யாருன்னு எனக்கு தெரியும், போடி. சரிங்க சார், வரேன். நம்ம பாராட்ட நாளைக்கு வச்சுக்கலாம். சரி மச்சான், பை. இவன் ஏன் வந்ததுல இருந்து நம்மள முறைச்சுக்கிட்டே இருக்கான்? ஒருவேளை நம்ம மேல கோவமா இருப்பானோ? நம்ம கோவப்படுற அளவுக்கு நம்ம எதுவுமே பண்ணலையே. நம்ம மச்சானுக்கு நல்லது தானே பண்ணிக்கிட்டு இருக்கோம். என்ன விஷயமா இருக்கும்? ஆஹ் வந்ததுல இருந்து நம்ம எதுவும் பெரிய விஷயமா பண்ணலையே. சரி, நம்மளே கேப்போம், தப்பில்லை, நம்ம மச்சான் தானே. மச்சான், என்ன மச்சான் ரொம்ப கோவமா இருக்க மாதிரி இருக்கு? ஒருவேளை பசிக்குதோ? பசி வந்தா நீயா இருக்க மாட்டேன்னு சொல்லுவாங்க. நான் வேணா போய் சாப்பாடு எடுத்துட்டு வரவா? கோவமா தாண்டா இருக்கேன், ஆனா உன் மேல தாண்டா கோவமா இருக்கேன். உன்னை அப்படி கழுத்தை நெரிச்சு கொல்லணும் போல இருக்கு, அந்த அளவுக்கு கோவமா இருக்கேன். ஏன்டா இப்படி பண்ண? உண்மையை சொல்லு, வேணுக்குன்னு தானே பண்ண? உனக்கு கல்யாணம் ஆகாதுன்ற வெறியில தானே பண்ண? எனக்கு கல்யாணம் ஆயிட்டு மொத்தமா க்ளோஸ் பண்ணி விட்டுருவோன்னு தானே பண்ண? உண்மையை சொல்லுடா, நான் ஏதோ பொழைச்சு போன்னு விட்டுருவேன். உண்மையை சொல்லு. டேய், என்னடா உளறிட்டு இருக்க பைத்தியக்கார மாதிரி? இங்க பாரு மச்சான், எல்லாம் உன் நல்லதுக்கு தான் பண்ற. இங்க பாரு, நீ இதே விஷ் பண்ணி நல்லா பேசிட்டு வந்திருந்தேன்னு வச்சுக்கேன், அவங்க அப்படியே வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருப்பாங்க. இப்ப நீ விஷயம் பண்ணலையா, பேசவும் இல்லையா, ஃபுல்லா யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. இவன் ஏன் நம்ம கிட்ட பேசல? ஒருவேளை இதுவா இருக்குமோ அதுவா இருக்குமோன்னு சொல்லி இப்போ ஃபுல்லா உன்னை பத்தி தானே யோசிச்சுக்கிட்டு இருப்பாங்க. எப்படி என்னுடைய ஐடியா? உன் ஐடியால கொல்லிக்கட்டியை தூக்கி வைக்க போடாங்க மண்ணாங்கட்டி ஐடியா. நல்லா பேசிக்கிட்டு இருந்தாடா, மொத்தத்தையும் கொலாப்ஸ் பண்ணி விட்டுட்டுல. வண்டியில போகும்போது எவ்வளவு நல்லா பேசிக்கிட்டே வந்தா தெரியுமா? நான் வெறப்ப உடனே இருந்துட்டு வந்துட்டேன். என்னை பத்தி கண்டிப்பா தப்பா நினைச்சிருப்பாடா. இவன் ஓவரா பண்றான், மாறி மாறி நடந்துக்கிறான், இவன் வேண்டாம் அப்படின்னு கூட நினைச்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ச்சே, நான் பேசியிருக்கலாம்னு நினைக்கிறேன் மச்சான். கடைசியா போகும்போது கூட ஏதாச்சும் சொல்லணுமா சொல்லணுமான்னு எத்தனை வாட்டி கேட்டா தெரியுமா? அத்தனை வாட்டியும் உன்னாலதான்டா அமைதியா வந்துட்டேன். ஏன்டா இப்படி எனக்குனே வந்து வாய்க்கிறீங்க எல்லாரும்? இங்க பாரு மச்சான், நீ கொஞ்ச நேரம் சந்தோஷத்துக்காண்டி கேக்குற, ஆனா நான் உன்னை லைஃப் லாங் சந்தோஷமா இருக்கிறதுக்காண்டி பண்ணிக்கிட்டு இருக்கேன். இங்க பாரு, அவ வர்றதுக்குள்ள ரூமை ஃபுல்லா சூப்பரா டெக்கரேட் பண்ணி ஒரு கேக்கு, எப்படி சர்ப்ரைஸா இருக்கும்ல. மார்னிங் நீ கூப்பிட போக வேண்டாம், உனக்கு அடிபட்டுருச்சுன்னு சொல்லிடுவோம். எப்படி? எனக்கு அடிபட்டுருச்சுன்னு சொன்னா ஃபர்ஸ்ட் சந்தோஷப்படுறது அவ்வளவுதான் இருக்கும். இந்த அளவுக்கு நான் அவளை மூஞ்ச காமிச்சிட்டு வந்ததுக்கு அப்புறம் நல்லா வருத்தப்படுவா. போடாங்க இவனே. டேய் மச்சான், அதெல்லாம் இல்லடா, உனக்கு தெரிய மாட்டேங்குது உன் மேல அவங்க எவ்வளவு பாசம் வச்சுக்கிட்டு இருக்காங்கன்ட்டு. வெளியே இருந்து பாக்குற எனக்கு தான் தெரியும். இங்க பாரு, நான் சொல்றதை கேட்டேன்னா அழகா பிளான் போய்கிட்டு இருக்கு, சக்சஸ் ஆகும். இல்லன்னு வச்சுக்கோ, போன் கையில தானே இருக்கு. இன்னும் 12 மணி ஆகல, 1 hour இருக்கு. போன் பண்ணி விஷ் பண்றதுன்னா பண்ணிக்கோ, அதை பத்தி கவலையே இல்லை எனக்கு. நான் அப்படியே வீட்டுக்கு கிளம்புறேன். எனக்கு என்ன தலையெழுத்தா இங்க உட்காந்து உனக்கு டெக்கரேஷன் பண்ணிக்கிட்டு பூ ஒட்டிக்கிட்டு பழத்தை ஒட்டிக்கிட்டு எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுக்கு? போடாங்க என்ன. நீ பேசுறது கேட்கும் போதெல்லாம் நல்லா தாண்டா இருக்கு, நடக்கும் போதும் நல்லா தான் இருக்கு, ஆனா அவளை கஷ்டப்படுத்தும் போதும் கஷ்டமா இருக்கு. இங்க பாரு, கோவப்பட்டு ஒன்னும் ஆக போறது இல்ல. என்கிட்ட கோவப்பட்டு நீ ஒன்னுத்தையும் சாதிக்க முடியாது. நான் சொல்றதை கேளு, அழகா பிளான் எக்ஸிக்யூட் பண்ணலாம். என்ன சொல்ற? நீ சொன்ன பிளான்லாம் நல்லா தாண்டா இருக்கு, ஆனா அவ சர்ப்ரைஸ் ஆவாளா என்ன? இது மூலியமா எப்படி என்ன லவ் பண்றேன்னு சொல்லுவாவ? நீயே சொல்லு. டேய், உனக்கு அடிபட்டுச்சு அப்படின்னா பதறி போய் வருவா. நீ அடிபட்ட காலோட உட்காந்துக்கிட்டு இருந்தேன்னு வச்சுக்கேன், ஏன்டா இந்த மாதிரிலாம் பண்ற, எதுக்காண்டி இப்படி பண்றேன்னு அப்படின்னு ரொமான்டிக்கா ஏதாச்சும் பாவமா கேட்பா. அப்ப அந்த நேரத்துல
நீ ஒரு 4-5 பிட்டை சேர்த்து போட்டு அப்படியே கரெக்ட் பண்ணிடு. இதுதான் கடைசி பிளானு. ஒர்க் அவுட் பண்ணிக்கிறதும் ஒர்க் அவுட் பண்ணாம இருக்கும் உன்னுடைய விருப்பம். இதுக்கு மேல என்ன டிஸ்டர்ப் பண்ணாத மச்சான். என் மேனேஜர் ஆல்ரெடி 10,000 வாட்டி ஃபோன் பண்ணிட்டான். நான் நாளைக்கே ஊருக்கு கிளம்புனா பாத்துக்கோ. என்னடா பாதியில விட்டுட்டு போறாங்கற? இங்க பாரு மச்சான், வாழைப்பழத்தை உரிச்சு கையில தான் தருவாங்க. அதை சாப்பிடுறது கையை தூக்கி நீ தான் சாப்பிட்டுக்கணும். அதுக்கெல்லாம் என்னால ஹெல்ப் பண்ண முடியாது. இவ்வளவு தூரம் தான் என்னால பண்ண முடியும். இதுக்கு மேல நீயாச்சும் உன் பொண்டாட்டியாச்சு என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ நீயே பண்ணிக்கோ, நீயே பாத்துக்கோ. புரிஞ்சுதா? டேய், ஒர்க் அவுட் ஆகுமாடா? நீ பாட்டுன்னு என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருக்க. அதெல்லாம் அழகா ஒர்க் அவுட் ஆகும். சரி, பலூன் பாக்கெட்ல வாங்கிட்டு வர சொன்ன, நீ எங்க? பைக்ல இருக்கு. பைக்ல வச்சுட்டு நீ மட்டும் எதுக்கு வந்தா? பைக் கூட போக வேண்டியதானே? டேய், சரி சரி சரி, கோவப்படாத. பலூன்ல எடுத்துட்டு வா, ஊதி கட்டுவோம். போங்க போங்க போங்க, நல்ல பிள்ளைய சமத்தா போங்க, கோவப்படாம. போய் தொலைறேன். சொன்ன பிளான் மட்டும் ஒழுங்கா ஒர்க் அவுட் ஆகல. அவனை அப்ப இருக்குடி உனக்கு. அதெல்லாம் ஒழுங்கா ஒர்க் அவுட் ஆகும். நீ கரெக்டா நடிச்சா சரிதான். அதெல்லாம் நான் கரெக்டா பண்ணிடுவேன். பாப்போம் எப்படி பண்றீங்கன்னு. நாளைக்கு உங்க பெர்ஃபார்மன்ஸை பார்ப்போம். பாரு, நல்லா பாரு நீ.